ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜூன் மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் 2025 ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸு. நம்ம எப்போயுமே வந்துட்டு இந்த சாரோட நோட்ஸ் தான் படிப்போம். ஸோ இவங்களோடது வந்து டெலகிராம் சேனல்லையும் இருக்கும். டிசிஏ வித் ராகுல் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பிடிஎஃப்ல படிப்பேன். எனக்கு கொஞ்சம் இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிரித்து வச்சுருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்குமே. இம்பார்ட்டன்ட் டேஸு, இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ், நேஷனல் அஃபேர்ஸ், ஸ்டேட்டு, ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸு, இந்த மாதிரி நமக்கு தேவையானது ரொம்ப எக்ஸாம் மோட்டிவ்ல நம்மளுக்கு பிடிக்க எப்போதுமே வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, இந்த நாளும் ரொம்ப 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 முக்கியம்ல நமக்கு. ஸோ இதில் டக்குன்னு குயிக்காக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக இந்த சேனலை நான் படிப்பேன். ஸோ உங்களுக்கும் அதையே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதில் தான் நான் வந்து சொல்லி உங்களுக்கு எடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த லூசனில் இருக்கிறது, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் ரொம்ப கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சில முக்கியமானதை மட்டும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு இதே ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம். மில்க் டே, ஃபுட் ஃபேர் இந்த மாதிரிலாம், இந்த என்விரான்மெண்ட் டே, அப்புறம் ஏதாவது டைகர் டே, இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டு ஒரு டிசீஸ் ரிலேட்டடாக இருந்தால் கூட பார்த்துக்கலாம். இந்த ஓசோன் டே இதெல்லாம் வந்து முக்கியம். ஜூன் 8 வேர்ல்டு ஓசோன் டே. அப்புறம் அந்த பிரெயின் டியூமர் கூட கேட்பாங்களான்னு தெரியல, ஆனால் இது கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஆல் இண்டியா ரேடியோ வந்துட்டு எப்படி கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுலேயே நமக்கு ஜாப் கொடுக்குறாங்கல்ல சில இடத்துல. ஸோ ஸ்டெனோகிராஃபி அந்த மாதிரி எக்ஸாமில் மேபி இந்த ஆல் இண்டியா ரேடியோ ரிலேட்டடாக கேட்கலாம். இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோ டே அந்த மாதிரி ஏதோ நாய்ஸ் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவில். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஜூன் 5 என்வரான்மெண்ட் டே, நம்மளுக்கு தெரியும். அதோட தீமை பார்த்துக்கோங்க, அது கொஞ்சம் முக்கியம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான டே. அதனால இது மட்டும் பீட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்னது பார்த்துக்கலாம். டயலாக் அமௌண்ட் இதெல்லாம் தேவையில்ல. பிளட் டொனேட் டே அதெல்லாம் தேவையில்ல. குளோபல் விண்ட் டே சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக, என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக தானே. விண்ட் எனர்ஜி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அது பார்த்துக்காங்க. க்ரொக்கடைல் டே அதெல்லாம் பார்த்து சும்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு முடியும். எல்லாத்தையும் முடிச்சா மறந்துடும். ஜூன் 23 இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கணும். ஜூன் 5 முக்கியம், ஜூன் 23 முக்கியம். அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னோம், ஓசோன் அது வந்துட்டு ஜூன் 8. விண்ட் டேவையும் பார்த்து வச்சுக்கோங்க, ஜூன் 15. இது வந்து ஜூன் 23 ஒலிம்பிக் டே ரொம்ப முக்கியம். தீம் வந்துட்டு லெட்ஸ் மூவ். பாஸ் ஆஃப் ஃபெயிலோ நம்ம லெட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜூன் 23 வேற என்ன, எம்எஸ்எம் இது ரொம்ப முக்கியம். மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர் எம்எஸ்எம்இ செக்டர் இதுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஜூன் 27. ஏன்னா இதெல்லாம் அந்த ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்குற ஒரு ஸ்கீம். அதனால இது வந்து எக்கனாமிக் ரிலேட்டடானது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேயும் இதையும் நம்ம ஒரு இது பண்ணிக்கணும். என்ஹான்சிங் தி ரோல் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் டிரைவர்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் growth ஆஃப் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தீமையை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம்தான். ஜூன் 23, ஜூன் 27, ஜூன் 8, ஜூன் 15. ஜூன் 15 என்னன்னா நான் சொன்னேன் பிளட் டொனேட் வந்து ஜூன் 14. ஜூன் 15 வந்துட்டு என்ன பார்த்தோம், ஜூன் 15 இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் மைண்டில் நிற்கும். விண்டு 15, ஜூன் 15 வந்து விண்டு. ஆடி மாதம் வந்து ஜூலை 15, ஜூன் 15 விண்டு. அதை அப்படி நான் முடிச்சுக்க வேண்டியதான். மான்சூன் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அப்போ காற்றடிக்கும் அப்படின்னு நான் முடிச்சுக்கோம். ஜூன் 15 மறந்துடாதீங்க. இப்போ நான் வந்து இப்போ கண்ணு முன்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ். ஆனால் எனக்கே ஜூன் 15 வந்து மேலே பார்த்துட்டு 2வது பேஜ் வந்தோடனே என்னன்னு மறக்கிறதுல. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். டக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா இனிமேல் எனக்கு மறக்காது. எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க மறந்ததுன்னா. நெக்ஸ்ட்டு இது எம்எஸ்எம்இ 27 பார்த்துட்டோம். இது வருமா, டிராஃபிக்ஸ் நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஏன்னா நம்மளுக்கு ஆள்லாம் எடுக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த விஸ்வகர்மா யோஜனா இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் இது இந்த யோஜனா யூஸ் ஆகுது அப்படின்னு. அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக டெய்லரி, ஃபிஷர், அப்புறம் இந்த மாதிரி கார்பெண்டர் எல்லாருமே கிராஃப்ட் ஒர்க் அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதனால எவ்வளோ க்ரோர்
இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில எக்ஸாம்ல அதெல்லாம் கேட்குறாங்க. அதில் எல்லாருலேயும் அந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஆன்லைன் பண்ணியிருக்கிறதுனால லைட்டாக ஒரு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நேஷ்னல் சாம்பிள் சர்வே. ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? இதில் எது இம்பார்ட்டன்ட் இருக்கான்னு நான் செக் பண்ண வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்த வரைக்கும் ஜூனில் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் அவேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை கேட்குறது. ரொம்ப ரேர் தான் இன்டர்நேஷ்னல் அவேர்ஸ்லாம். யூபிஎஸ்சிலாம் படிச்சுருக்கோம். நமக்கு எஸ்எஸ்சி ரயில்வேக்கெலாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்ம அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ் இதில் ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க பார்ப்போம். அதுலேயும் ரொம்ப எதுவும் இம்பார்ட்டன்ட் மாட்டுனுச்சுன்னா படிச்சுக்குவோம். ஏன்னா நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸோட அஃபேர்ஸ் வந்து டக்குன்னு கேட்டுருவாங்க. அதனால் பார்த்துட்ருக்கேன் எதுவும் மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வேணா தி கவர்மெண்ட் லான்ச்டு ஆப்ரேஷன் சென்டர் டு எவாக்குவேட் இந்தியன்ஸ் ஃப்ரம் ஈரான். இது வந்து ஆப்ரேஷன் சிந்து கிடையாது, ஆப்ரேஷன் சிந்து. ஓகேவா? இது எதுக்கு ஆப்ரேஷன் சிந்து எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியன்ஸ் ஃப்ரம் ஈரான். ஓகேவா? இந்த இதுக்காக எவாக்குவேட், இந்த ஒரு லைன் நான் வச்சுக்கோங்க. இது ஒரு சூப்பர் கண்டவிஸ். இந்த சுபன்சு சுக்லா அவங்க போனாங்களா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ், அது ரிலேட்டடானது. அவங்க என்ன மிஷினில் போனாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்குறதா சான்ஸ் 99%ல் 101% இருக்குது. ஆக்சுவலி 4 மிஷன். இந்த மிஷன் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க எத்தனை நாள் இருந்தாங்க, எவ்வளோ ஹவர்ஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து ககன்யான் வந்து எப்போ போக போகிறோம் 2027, அதையும் பார்த்துக்கோங்க. அந்த கமாண்டர் பேர் கூட போட்டிருக்காங்க பாருங்க, பெக்கி வில்சன். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். மீதி உள்ளவங்க பேர்லாம் நான் வேணும், சும்மா இவங்களை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டாலே போதும். 14 டே மிஷன், இது ரொம்ப முக்கியம். அவரோட வயசு 19 வயசு. சரி, வேற எது இம்பார்ட்டன்ட் மாற்றுதான்னு பார்ப்போம். அவ்வளோதான். இன்டர்நேஷ்னல் அவேர்ஸ் வரைக்கும் அவ்வளோதான். ரொம்ப முக்கியம்னா இந்த சுபன்சிக்கலாம் ஆப்ரேஷன் சிந்து, அந்த 2 இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 2 வெட்லாண்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் வந்துட்டு ராம்சார் சைட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு தான் வந்துட்டு ராம்சார் சைட்ஸ்லேயே ரொம்ப அதிகமான இருக்கிற ஸ்டேட் நம்ம தான் இந்தியாவிலேயே. இப்போ புதுசாக 2 ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அதை கேட்கலாம். அந்த 2 என்ன அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 லேண்ட்ஸ் கிச்சன் இன் பலோடி அப்படின்றது, மீனார் இன் உதய்பூர் அப்படின்றது. இந்த 2 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக சான்சஸ் நிறையவே இருக்கு. வேர்ல்டு வெட்லேண்ட் டே என்னைக்கு அப்படிப்பாங்க, February 2. ஓகேவா? இதெல்லாம் வந்து February மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ட்ரிக்ஸ்ன்னு நான் போட்டிருப்பேன், அதுலேருந்து படிச்சுக்கோங்க. இந்த 2 வெட்லேண்டை பற்றியுமே டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதையுமே நீங்கள் படிக்கணும்னா அதில் படிச்சுக்கோங்க. அந்த அளவு நமக்கு முக்கியம் இல்லை, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ்னால் இந்தியா லெவல் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது தான் பார்க்க போகிறோம். நம்ம திருச்சூர் பூரம் ஃபெஸ்டிவல் எது கேட்பாங்க, ஹிஸ்டாரிக் வடக்கும் நாதன் டெம்பிள் எங்கே நடந்திருக்கு, இதெல்லாம் கூட கேட்பாங்க. எங்கே? கேரளா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பாப்புலேஷன் சென்சஸ் 2027 ஹெல்டு 2 ஃபேஸாக நடத்த போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் 2027 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. PM மோடி இனாகிரேட் வேர்ல்டு ஹையஸ்ட் ரயில்வே ஆர்க் பிரிட்ஜ் ஓவர் செனாப் ரிவரில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ரிவர் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதையும் பார்த்துக்கோங்க. 46,000 கோடி இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எங்க இது வேர்ல்டு ஹையஸ்ட் ரயில்வே ஆர்க் பிரிட்ஜ் எல்லாம் நாம வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு 800 இயர் ஓல்டு பாண்டியா எரா சிவா டெம்பிள் டிஸ்கவர்டு உதம்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எங்கே இருக்குது? உதம்பட்டி வில்லேஜ் ஆஃப் மல்லம்பட்டி பஞ்சாயத்து, தமிழ்நாடு, மேலூர் தாலுகா, மதுரை தானே. அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்துக்கோங்க, இது ரிலேட்டடாக இது கொஞ்சம் முக்கியமானது தான். ஐஎன்எஸ் குல்தார் டு பிகம் ஃபர்ஸ்ட் சப்மெர்ஜ்டு மியூசியம். இது கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் கேட்பாங்க, அந்த ஐஎன்எஸ் ரிலேட்டடு நல்லாவே கேட்பாங்க எப்பவுமே எக்ஸாம்ல, எஸ்எஸ்சிலலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்துவாங்க. மகாராஷ்டிரா டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேட்பாங்க, ஐயாசன் குல்தார் எந்த இடம் அப்படிங்குள்ள கேட்டுருவாங்க. லோக்பால் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. நியூ மோட்டோ எம்பவர் சிட்டிசன் எக்ஸ்போஸ் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி லோக்பாலோட திரும்ப கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வேண்டாம். விசாகப்பட்டினம் சூசன் ஆஸ் நேஷனல் ஹோஸ்ட் ஃபார் 11th இன்டர்நேஷனல் யோகா டே. இது வேண்டாம். பிரதீபா சேது லான்ச்டு யூபிஎஸ்சி டு கனெக்ட் எக்ஸாம் குவாலிஃபயர்ஸ் வித் எம்ப்ளாயர்ஸ். அதாவது இந்த பிரதீபா சேதுலையா நிறைய யூபிஎஸ்சி மெயின்ஸ் வரைக்கும்லாம் போயிட்டு கிளியர் பண்ணாமலாம் சில பேர் வராங்க. அந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்துட்டு இந்த பிஎஸ்சி செக்டார் அந்த மாதிரிலாம் ஜாப் கிடைக்கிற மாதிரி வழிவகுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இதில் நான் டீட்டெயில்டாக சொல்ல, மேம்போக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா எஸ்எஸ்சினால நம்ம ரொம்ப டீப்பாக படிக்கிறது இல்லை. ஓரளவு ஜென்ரலாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தெரிந்தாலே போதும். 25 கொஸ்டின்ல நம்மளுக்கு ரொம்ப கம்மியான இதுதான். சப்ஜெக்ட் ஓரியன்டாக நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே போதும். ரயில்வேனா நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் பிடிச்சி வச்சுக்கிறது நல்லது. அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸு. கேரளாவோட இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சான்ச்சுரி டிக்ளர்ட் இன் கேரளாஸ் வெஸ்டர்ன் காட்ஸ். ஆர்எல்எம் வைல்டு சான்ச்சுரி. ஓகேவா, இது கேட்பாங்க கண்டிப்பாக. இது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா வைல்டு லைஃப் சான்ச்சுரிலாம் வந்துட்டு கேட்பாங்க. அந்த டைகர் ரிசர்வு, பேட் சான்ச்சுரி இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ பார்த்துச்சு நல்லது. தெலுங்கானா ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் பார்க்க போகிறோம். காவல், அதாவது தெலுங்கானாவோட காவல் டைகர் காரிடராஸ் கும்ரம் பீம் கன்சர்வேஷன் ரிசர்வ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ தான் நம்ம சொன்னோம் டைகர் ரிசர்வ்ஸ்லாம் வரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தி ஃபர்ஸ்ட் டைகர் சவாரி வில் பி பர்வத் ஃபாரஸ்ட் ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஜார்க்கண்டில் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியும். அதுக்காக பலாமு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இது எங்கே இருக்கணும் கேட்பாங்க. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திரிபுரா வந்து தேர்டு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் லிட்ரேட் ஸ்டேட்டாக ஆயிடுச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் மிசோரம் கோவாக்கு அப்புறம் திரிபுரா தான் ஃபுல்லி, அதாவது 95% மேலே படிப்பறிவு பெற்றதாலே அந்த இதை வந்துட்டு அறிவிச்சிருவாங்க. சென்டர் ஹேஸ் அப்ரூவ்ட் தி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் பீகாரில் வந்திருக்கு. இதோட பேர் தெரிஞ்சுச்சுக்கோங்க, எஸ்எம்ஆர். ஆர்சிபி பீட் பஞ்சாப் கிங்ஸ் இன் தி ஃபைனல். அதாவது ஸ்போர்ட்ஸ் வந்துட்டோம் நம்ம.
இது வந்து ஐபிஎல் இந்த தடவை பஞ்சாப் ஜெயிச்சு, ஆர்சிபி ஜெயிச்சது. இல்லை ப்ளூ கேப் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஆரஞ்ச் கேப் ஹோல்டர் யாரு? சாய் சுதர்சன். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்பிள் கேப் யாரு? பிரசித் கிருஷ்ணா இவங்க. அப்புறம் இது ரெண்டு ஆரஞ்சு பர்பிளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்போதுமே. மற்றது கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி. ஓகேவா? மோஸ்ட் ரன் ஸ்கோரர் தானே இவங்க. அப்போ சாய் சுதர்சன், பிரசித் கிருஷ்ணா அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்தியா செகண்ட் பிளேஸ் இன் ஏசியன் அத்லெட்டிக் 2025 24 மெடல்ஸோட செகண்ட் பிளேஸ்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். எட்டு கோல்டு. எத்தனை கோல்டுன்னு கேட்டா 8 கோல்டு. இந்த பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? யார் ஜெயிச்சது வந்தது என்ன ஏதுன்னு. இப்போ வந்து அந்த டெண்டுல்கர் அண்டு ஆண்டர்சன் டிராஃபி அப்படின்னு மாதிரி, அதாவது முன்னாடி வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். கவாஸ்கர், இன்னொன்று வந்து பிடின்னு சொல்லுவாங்க. ஆனால் நேம் இது மாற்றிருக்காங்க. அந்த டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபி அப்படின்னு சொல்லி. முன்னாடி வேற நேம்ல இருக்கும். அந்த இது பார்டர்னு கூட சொல்லுவாங்க. தி இந்தியா அண்ட் இங்கிலாண்டோட இது கவாஸ்கர் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியா நம்ம முன்னாடி இருந்துச்சு. இப்போ இந்த நேம்ல மாத்திருக்காங்க. ஸோ இதை கூட ஒரு இதுவாக கேட்கலாம். ஓகேவா? எம்எஸ் தோனி 11th இந்தியன் கிரிக்கெட்டர் ஹால் ஆஃப் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்திருக்காரு. இது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அனஹத் சிங் வந்துட்டு என்ன ஸ்போர்ட்ஸ் சேர்ந்தவர்? ஸ்குவாட்ஸ் பிளேயர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிரியங்கா கோஸ்வாமி என்ன அது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். த ரேஸ் வாக்கிங் சாம்பியன்ஷிப் அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ் பிளேயர், என்ன கேம், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜெயிச்சிருச்சுல ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும். யாரை தோக்கடிச்சது ஆஸ்திரேலியாவை, இது எங்கே நடந்தது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஹெல்ட் இன் கென்யாவா, இது வந்து ஃபர்ஸ்ட்டுக்குள்ள இருக்கு. மோஸ்ட்லி இங்கிலாண்டில் தான் நடக்கும். லண்டனில் லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடந்திருக்குள்ள இருக்கு. ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2020 எங்கே நடக்க போகுது? இந்தியாவில் தான் நடக்க போகுது. இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீரஜ் சோப்ரா வந்து டைமண்ட் லீக்ல வந்துட்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதை இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்கு பற்றி கேட்டிருக்காங்க. எங்கே? டெல்லியில் நடக்குது. விராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லோகோ வச்சுருக்காங்க. ரிஷப் பண்ட் became the first Indian wicketkeeper to score century in both test innings. இது ரிலேட்டடாக கேட்குறது டவுட்டு தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க. ராஜஸ்தான் டு ஹோஸ்ட் 5th கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி. எப்பவுமே கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம், கேலோ இந்தியா கேம்ஸ், கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி
டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஸோ கிளியராக அதை பார்த்து வச்சுக்கோங்க. 2025 நவம்பர் ஜெய்ப்பூரில் தான் நடக்குது. இதில் இருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா கேம்ஸ் 2020, அதாவது கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ். அடுத்து செகண்ட் இந்தியா 21 ஓடது வந்து 22 கர்நாடகாவில் நடந்தது. ஃபஸ்ட்டு இது வந்து எங்கே நடந்ததுன்னா ஒடிசா கலிங்க அதில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெயின் யூனிவர்சிட்டி பெங்களூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்டு வந்துட்டு எங்கே நடந்திருக்குன்னா 2022 கேலோ இந்தியா வந்து 2023 நடந்திருக்கு. அது எங்கன்னா உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. ஐஐடி பனாரஸ்ல இருக்கு, அவங்க நடத்திருக்காங்க. பிஹெச்யூன்னு இருக்கு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்தது அதில் யார் ஜெயிச்சது? பஞ்சாப் ஜெயிச்சிருக்கு. கர்நாடகாவில் நடத்தினதுல வந்து ஜெயினே ஜெயிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நடத்தினதுல வந்துட்டு கலிங்கா நடத்திருக்கு, ஜெயிச்சது வந்து பஞ்சாப் இதுதான் ஜெயிச்சிருக்கும் போல இருக்கு. 2 தடவை பஞ்சாப் தான் ஜெயிச்சிருக்கு. அடுத்தது வந்து ஃபோர்த்து இது வந்து 2023 கேலோ இந்தியா வந்து 2024 நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் அந்த சைடில் ஃபுல்லாக நடந்திருக்கு. நார்த் ஈஸ்டர்னில் ஜெயிச்சது சண்டிகர் யூனிவர்சிட்டி ஜெயிச்சிருக்கு. இப்போ ராஜஸ்தானில் நடக்குது. ஸோ யூனிவர்சிட்டி கேம்ஸை கரைச்சி குடிச்சு வச்சுக்கோங்க. ஒடிசா உமன் அண்டு தமிழ்நாடு மென் ஃபர்ஸ்ட் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கப். அடுத்து அப்பாயின்மெண்ட் அண்டு ரெசிக்னேஷன் பார்க்குறோம். ராஜீவ் மெனானி சிஏஇ பிரசிடென்ட், இதெல்லாம் கேட்பாங்க. சிஏஇனா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. கோஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்த இருக்குது, ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ரவிசங்கர் அப்பாயின்மெண்ட் பார்ட் டைம் மெம்பர் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன், இது ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்க. 100% கேட்பாங்க. மகேந்திர தேவ் அப்பாயின்மெண்ட் சேர் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலர்ஸ் பிரைம் மினிஸ்டரோட இதில் இவங்க தான் இப்போ சேர்மனாக இருக்காங்க. யாரு? மகேந்திர தேவ். முக்கியமான விஷயம். எல்ஐசி ரிலேட்டடா பூபேந்திர யாதவ் எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். கத்ரினா கைஃப் குளோபல் டூரிசம் அம்பாசிடர் ஆஃப் மால்தீவ்ஸ். ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிரகாஷ் ஜெயின் அப்படின்னா ரா சீஃப், நியூ ரா சீஃப் ரவி சின்ஹாக்கு பதிலாக யார் இருந்திருக்கா? பரக் ஜெயின். இது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து சிவசுப்பிரமணிய ராமன் டு சார்ஜ் பிஎஃப்ஆர்டிஏ. இது சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். இந்த பிஎஃப்ஆர்டிஏ ரிலேட்டடாக, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இது கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அப்பாயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ராணா ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து 1968 செப்டம்பர் 21 இது பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து வந்துட்டு அவார்ட்ஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா? அவார்ட்ஸில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது பார்ப்போம். செரினா வில்லியம்ஸ் வந்து ஆஸ்திரேலியா அவார்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நோவாக் ஜோவோவிக் அவங்க தான் வந்துட்டு 24 இது ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஃபேல் நடால், அப்புறம் ரோஜர் ஃபெடரர். ஃபர்ஸ்ட் வந்து நோவாக் ஜோவோவிக், அவர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு நிறையா. மிஸ் தாய்லாண்டு அப்புறம் இதெல்லாம் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு போல இருக்கு. சோனு சூட் வந்து வாங்கியிருக்காரு 72nd மிஸ் வேர்ல்ட் ஃபெஸ்டிவலில். ஹியூமனிடேரியன், மனித நேயத்துக்கான அவார்டுன்னு நினைக்கிறேன். கொரோனா டைமில் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணார். பஞ்சாயத்து ராஜ் அவார்டுன்னு சொல்லி கிராமத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கோங்க. மதுர்பூமி லிட்ரரி அவார்டு
சாரா ஜோசப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எமினன்ட் கிளாசிக்கல் டான்சர் சோனல் மான்சிங் அனவேல் சங்கதேவ் அவார்டு. இது கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. இவங்களோட பத்ம விபூஷன் எப்போனா 2003, பத்ம பூஷன் எப்போனா 92. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சிப்ரூஸ் ஹையஸ்ட் ஹானர் கிராண்ட் மாடு கத்துது பக்கத்துல. சரி, ஓகே. பிஎம் மோடி அவார்டட் சிப்ரஸோட ஹையஸ்ட் ஹானர் கிராண்ட் கிராஸ் ஆஃப் மகோரியஸ் தேர்ட் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. சாகித்ய அகாதமி அனௌன்சஸ் யூத் அவார்டு அண்ட் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் அவார்டு. யுவா புரஸ்கர், பால் சாகித்ய புரஸ்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23 யங் ரைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கியான் போஸ்ட் அஃபோர்டபுள் புக் டெலிவரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நவ்யா. கவர்மெண்ட் லான்ச்டு நவ்யா டு ஸ்கில் அடோலசன்ட் கேர்ள்ஸ் அண்டர் விக்சித் பாரத் 2047. நவ்யானா புதியதுன்னு அர்த்தம். அது நார்த் இந்தியாவில் நவ்யான்னு வைப்பாங்க, நம்மள புதிய. அந்த நவ்யாவுக்கு புது நியூட்ரிஷன் ஆஸ்பிரேஷன்ஸ் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடோலசன்ட் கேர்ள்ஸ். இப்படி ஒரு ஸ்கீமே இருக்கு. ஓகே, புக் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டடாக இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பழைய புக்கு தான் அவங்க மோஸ்ட்லி அந்த ரொம்ப இப்போ அந்த புக்கெல்லாம் ஐபிஎல்ல இந்த சச்சின் டெண்டுல்கர், கங்குலி, யுவராஜ் இந்த மாதிரி நம்மள புக்குக்குன்னே நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கலாம் வேணாம். சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடு நமக்கு அந்த அளவுக்கு வேண்டாம். பேங்கிங் அண்ட் எக்கனாமியில் என்பிஎஃப்சி ரிலேட்டடாக வந்திருக்கு. சகர்மலா ஃபினான்ஸ் கோஆப்ரேஷன் இனாகிரேட்டட். ரேங்க் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2025ல 10th பிளேஸ்ல இருக்கிறோம். கிரீன் ஹவுஸ் கேஸ் வந்து 40%, ரினியூவபிள் எனர்ஜி இதில் வந்து 20%, எனர்ஜி யூசேஜ் 20%, கிளைமேட் பாலிசி 20%. இந்த கிரைட்டீரியா படி தான் இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. இதை விட பெஸ்ட்டான சில இண்டெக்ஸ்லாம் இருக்குமே. குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸில் எங்கே இருக்கும்? 131வது இடத்துல இருக்கும். ஃபீமேலுக்கும் மென்னுக்கும் இல்லை அந்த ஜெண்டர் கேப். அதாவது 2024ல 129, இப்போ அதை தாண்டி போயிட்டு இருக்கோம். அதாவது பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டு, எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஐஸ்லாண்ட், ஃபின்லாண்ட், நார்வே இதெல்லாம் தான் டாப்பில் இருக்குது. ஸோ அவங்களாம் ஈக்குவலாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவாங்க போல இருக்கு. அடுத்த இந்தியா டாப் டு தி 71st பொசிஷன் எதில் இருக்கும்? எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில். இது எந்த அளவு மெயின் கிடையாது. எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் இதில் வந்து நம்ம 167 99th பிளேஸில் இருக்கோம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓவராலாக கிரிட்டிக்கல் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த எஸ்டிஜியை பொறுத்த வரைக்கும். டிஃபென்ஸ் அண்டு மிலிட்ரி ரிலேட்டட்லாம் வேணாம். லீகல் அஃபேர்ஸு அடுத்து டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி ரிலேட்டட்லாம் வேணாம். இதெல்லாம் ஊற்றி விட்டுறலாம். லீகல் அவேர்ஸு இதெல்லாம் வேணாம். நெக்ஸ்ட்டு சம்மிட் அண்டு கான்ஃபரன்ஸு G7 51st G7 எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கனடாவில் நடந்திருக்கு. வேறு எது தெரிஞ்சுக்கணும்?
இறந்துருக்காங்க. காஷ்மீரோட ஃபோல்க்ளோரிஸ்ட் உசத் குலாம் நபி ஷா. அவங்க வந்து என்ன இது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். சிங்கர், ஃபோக் சிங்கர், காஷ்மீரி ஃபோக் சிங்கர். இது கேட்கலாம், உங்களோட நேமை கொடுத்துட்டு கேட்கலாம். அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா விஸ்டா. இது அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸில் இருக்கிறவங்க, அதாவது இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு. இது வந்து சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃபு. இது டிஃபென்ஸ் ஸ்டாஃபு, ஆர்மி ஸ்டாஃபு. டிஃபென்ஸ் ஸ்டாஃபுக்கும் ஆர்மி ஸ்டாஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னதுன்னா ஜென்ரல் இவர் தான் அனில் சௌஹான். இவங்க தான் வந்து டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு. இவங்க வந்து ஆர்மி ஸ்டாஃபு. அதாவது உபேந்திர திவேதி இவர் தான் வந்துட்டு ஆர்மி சீஃப் ஆர்மி ஸ்டாஃபு. அடுத்தது சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃபு. சீஃப் ஆஃப் இவங்க வந்துட்டு நாவல் ஸ்டாஃபு. சீஃப் ஆஃப் ஏர்னாலே பறக்கிறது, ஃப்ளைட்டு தான் ஆகணும். அப்போ வந்து மார்ஷல் ஏபி சிங். ஓகேவா, ஏரோப்ளேன் தான் வச்சுவாங்க ஏபி சிங்னு. தினேஷ் கே திருப்பதி இவங்க வந்துட்டு நாவல் ஸ்டாஃப். ஓகேவா, திருப்பதி வந்துட்டு நாவல். திருப்பதியில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து இந்த ஈச்சம்பழம் வந்து கொடுப்பாங்க, நாவல் பழம் மாதிரி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வரிசையில் நிற்கும் போது குரங்குகள்லாம் தூக்கி போடுவாங்க. ஸோ நாவல் அப்படின்னா திருப்பதி ஞாபகம் வரும். தினேஷ் திருப்பதி. ஏபினால் ஏரோப்ளேன், உங்களுக்கு ஏர் ஸ்டாஃப் அப்படின்னு தெரிஞ்சிடும். டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னா அனில் சௌஹான். ஆர்மி ஸ்டாஃப்னா உபேந்திர திவேதி, அதை தெரிஞ்சு வச்சிடும். அடுத்து டிஃபென்ஸ் அண்டு செக்யூரிட்டி. அடுத்து டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. அதோட இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ் சிங் ராணா அப்படிங்கிறவங்க. ஓகேவா. அடுத்து ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோஸ் வந்து தப்பன் தேகா அப்படிங்கிறவங்க. அப்புறம் வந்துட்டு ரா ரிசர்ச் அண்டு அனலைசிஸ் விங்குக்கு வந்து பரத் ஜெயின் அப்படிங்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு பிரவீன் ஷூட்டு. ஓகேவா, பிரவீன் ஷூட்டு. பிஎஸ்எஃப்க்கு வந்துட்டு தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிறவங்க. அடுத்தது சிஆர்பிஎஃப் சொல்லுவாங்க, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். அதுக்கு வந்துட்டு ஆனந்திர பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு தடவை சொல்லி பார்ப்போமா, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ். ஏற்கனவே ஒரு தினேஷ் வந்துட்டு நாவலுக்கு பிடிச்சோம். இவரும் வந்து தினேஷ் சிங் ராணா நாம வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஐபி பார்த்துட்டோம், ரா நம்ம பார்த்துட்டோம், பரகு. ஐபிக்கு வந்து தப்பு செஞ்சால் ஐபியிலேருந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரவீன் ஷூட், அதை நாம வச்சுக்கோங்க. சிபிஐனா பிரவீன். அடுத்து வின். சிபிஐ இவங்களாம் வந்து சிபிஐ ஆனால் வின் பண்ண மாதிரி பெரிய விஷயம் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. பிஎஸ்எஃப்க்கு வந்துட்டு தல்ஜித் சிங் சௌத்ரி. ஓகேவா, பார்டரை தள்ளி யாரையும் உள்ள விட்டுற மாட்டார், அதான் தலிஜித் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. சிஆர்பிஎஃப்க்கு வந்துட்டு ஞானேந்திர பிரதாப். நல்லா ஞானம் வேணும், அப்போதான் வந்துட்டு சிஆர்பிஎஃப்லலாம் இருக்க முடியும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்துட்டு சிஏஎஸ்எஃப், இந்த இதெல்லாம் ஏர்போர்ட்லலாம் பாதுகாப்பு இருப்பாங்களே தான், நல்லா ராஜ வாழ்க்கை தான் ஏர்போர்ட்டில் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அதான் ராஜ்விந்தர் சிங் பட்டி. அடுத்தது ஐடிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தோ திபேத்தியன் பார்டரில் ராகுல் ரசகோட்ரா. அங்கெல்லாம் வந்துட்டு ரசம் கிடைக்காது, ஏன்னா அதெல்லாம் பனி பிரதேசம். ஸோ அங்கே பனி தான் ரசமாக பெய்யும் அப்படின்னு அமைச்சுவோம். ஐடிபிபி. அடுத்தது எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, சாஸ்ட்ரா சீமபால் அப்படின்னு சொல்லிட்டு அம்ரித் மோகன் பிரசாத். அடுத்தது என்எஸ்ஜி, இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிறதுல வந்து ஸ்ரீனிவாசன், நம்ம ஒரு பேர் மாதிரி இருக்கு. அடுத்தது என்ஐஏன்னு சொல்லுவாங்களே, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சதாசன் டேட் அவங்க நாம வச்சோங்க. நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், அது என்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு வந்துட்டு பியூஷ் ஆனந்த். நிறைய ஆனந்தா தான் இருக்குது. டிஆர்டிஓக்கு வந்து சமீர் கமத். இஸ்ரோக்கு வந்து வி நாராயணன், நம்ம ஒரு ஆள். அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோஸ்க்கு வந்து சுனில். இந்தியன் காஸ்ட்கார்டுக்கு வந்துட்டு பரமேஷ் சிவமணி, இதுவும் நம்ம பேர் மாதிரி டர்ம்ஸ் சிவமணி மாரி. அடுத்து ஆர்பிஎஃப்க்கு வந்துட்டு மனோஜ் யாதவ் அப்படிங்கிறவங்க.
விகாஸ் லஹேரா வந்து அசாம் ரிஃபில், ஏஆர் அசாம் ரிஃபில், விகாஸ் லஹேரா. இதை நான் முடிச்சிடும். ஓகேவா? இவ்வளோதான் அப்பாயின்மெண்ட்ஸு. மற்ற கரெக்டாக ஒன்றுக்கு நிறைய ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.